ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வண்டிக்கு எப்படி செயின் லூப் பண்ண போறோம் அதான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ல கேட்டது, ப்ரோ எப்படி ப்ரோ வண்டிக்கு செயின் லூப் பண்றீங்க அப்படின்னா இந்த வீடியோல உங்களுக்கு நான் ஃபுல்லா சொல்றேன், பாருங்க. நம்ம வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. ஏன்னா நான் போடுற அடுத்தடுத்த கண்டென்ட் உங்களுக்கு அப்போ தான் வந்துச்சு. 500 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி செயின் லூப் பண்ணுறது நல்லது அப்படின்னு கம்பெனிலேருந்து சொல்கிறாங்க. நான்லாம் 600-700 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கப்புறம் தான் செயின் லூப் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு இதை நம்ம நல்லா கழட்டிக்குவோம். செகண்ட் உள்ளது மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதை பார்த்து கழட்டுங்க. நான் செயின் க்ளீன் பண்ணுறதுக்கு மண்ணெண்ணெய் யூஸ் பண்ணிக்குவேன். அதே மாதிரி உங்களுக்கு மண்ணெண்ணெய் கிடச்சிச்சின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்தளவு மண்ணெண்ணெய் நல்லது. இல்லைனா ஆன்லைனில் செயின் க்ளீனர்னு ஒன்று விற்பாங்க, அது வேணால் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல பழைய ப்ரஷ் எடுத்து நல்லா அது மாதிரி கழுவி தொடச்சி வச்சுக்கோங்க. தொடச்சி வச்சுட்டு அதே மாதிரி அந்த மண்ணெண்ணெயில் அப்படியே விட்டு அந்த செயினில் அப்படியே நம்ம சொல்கிற மாதிரி அப்படியே தேய்க்க வேண்டியதான். வேறு எதுவுமே இல்லை, பெரிய வேலையெல்லாம் இல்லை. இது அப்படியே சும்மா வச்சு தேய்க்க வேண்டியதான். நல்லா தேய்ச்சி விட்டா அந்த இதெல்லாம் எடுபட்டு வந்துடும். இதே மாதிரி நல்லா ஃபுல்லாக வச்சு அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருங்க. நல்லா ஃபுல்லாக வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே ஒரு துணி எடுத்து போட்டு நல்லா தொடச்சி விட்ருங்க. தொடச்சி விட்டா வேறு எதுவும் இல்லை. நல்லா இதே மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு ஃபுல்லாக நீங்கள் அப்படியே தொடச்சி விட வேண்டியதான். இதை நம்ம நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. அதே மாதிரி உள்ளே நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. நல்லா டீசல் இது மண்ணெண்ணெய் விட்டு நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இதே மாதிரி நல்லா நீட்டாக வச்சுக்கோங்க, எந்த ஒரு நாய்ஸும் வராது. இப்போ நம்ம வண்டியை ஃபுல்லாக நல்லா கழுவியாச்சு. ஃபுல்லாகவே கழுவியாச்சு. செயின் எல்லாமே வச்சு அப்படியே கழுவியாச்சு. இப்போ சும்மா பளபளன்னு இருக்குது பாருங்கள். வண்டியை கொஞ்சம் நல்லா காய விட்டுட்டு செயினே அதே மாதிரி நல்லா காய விட்டுட்டு இதே மாதிரி ஒரு லூபு ஒன்று வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு அதை அப்படியே ஸ்ப்ரே இந்த எட்ஜையும் அப்படியே நல்லா இப்படியே இதே மாதிரி அடித்து விட்டு அதே மாதிரி அந்த எட்ஜ்லேயும் அதே நான் சொல்கிற மாதிரி இதே மாதிரி நீங்கள் நல்லா அடிச்சு விட வேண்டியதான். வேறு எதுவும் இல்லை. இதே மாதிரி ஃபுல்லாக நீங்கள் நல்லா அடிச்சு விட வேண்டியதான். ஓகே கைஸ், நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்கும். நீங்கள் போய் சர்வீஸ் சென்டரில் கொடுத்து நீங்கள் ரொம்ப பண்ணணும்லாம் தேவையில்ல. நீங்களே வீட்டிலே இதே மாதிரி பண்ணலாம். ரொம்ப கஷ்டம் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய் கைஸ்.